அனைவருக்கும் வணக்கம். Question number 76. Write a letter to the editor of a journal about the stagnant rainwater issue in your area. Write the format of the letter. Okay. ஸோ லெட்டரை பற்றி கேட்போம் அப்படின்னு கண்டிப்பாக நமக்கு தெரியும். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, லெட்டர் ரைட்டிங், டைப்ஸ் ஆஃப் லெட்டர், இந்த ஏரியாவில் தான் கொஷின் வந்திருக்கு. ஓகே, இதுக்கு வந்து லெட்டர் ரைட்டிங் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல்னே நான் ஒரு கம்ப்ளீட் கைடு கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு லெட்டர் ரைட்டிங்னா என்ன, ஒரு கம்யூனிகேஷன் பர்சனலாகவும் ப்ரொஃபஷனலாகவும் பண்ணுறது. லெட்டர்ஸ் ஆர் கிளாரிஃபை டு ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் கிளாசிஃபைடு ப்ராட்லி. எத்தனை டைப்ஸ் இருக்குது, ஸோ அந்த டைப்ஸோட டிஃப்ரென்ஸ் என்ன, யூஸ்டு ஃபார் அஃபிஷியல் கம்யூனிகேஷன், பிஸ்னஸ் லெட்டர், ஜாப் அப்ளிகேஷன், கம்ப்ளைண்ட்டு, என்கொயரிஸ், இது எல்லாமே ஃபார்மல் லெட்டரில் வரும். ஸோ என்னோட மெட்டீரியலில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த இன்டெப்த்தான நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இப்போ ஃபஸ்ட்டு விஷயமே இது என்ன, இது வந்து ஃபார்மல் லெட்டர். ஏன்னா இது ஒரு கம்ப்ளைண்ட், ஓகேவா. ஒரு இஷ்யூவை பற்றி நம்ம என்ன செய்கிறோம், ஒரு எடிட்டருக்கு லெட்டர் எழுதுகிறோம். அப்படிங்கும்போது இது என்னது, இது ஒரு ஃபார்மல் லெட்டர். ஓகே, இப்போ ஃபார்மல் லெட்டரோட ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறத இங்கே நான் கொடுத்துருக்கேன். ஃபார்மல் லெட்டரோட ஃபார்மேட் ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணும்போது எப்படி யோசித்தேன் அப்படின்னா, வேற எங்கிட்ட டைப்ஸ் ஆஃப் லெட்டர் அந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்னு நினச்சேன். ஆனால் நடத்தும் போதே நான் சொல்லியிருந்தேன், கரெக்டாக கெஸ் பண்ணி ஒரு விஷயம் சொன்னேன். என்னென்னா, ஒரு வேளை இந்த சாப்டரை டஃப்பாக கேட்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த சென்டர் அட்ரஸ், டேட்டு, ரிசீவர் அட்ரஸ், சல்யூட்டேஷன், சப்ஜெக்ட், பாடி, இதோட அலைன்மெண்ட்டை கண்டிப்பாக ஆர்டரை மாற்றி கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையும் நல்லா படிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, சல்யூட்டேஷன், டேட்டு, ரிசீவர் அட்ரஸ், இது எல்லாமே. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, இதை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். எடுத்தோடனே என்ன இருக்கு, சென்டர் அட்ரஸ் தான். யார் அனுப்புகிறோம், ரிசீவர் அட்ரஸ்ங்கிறது வேற, ரிசீவர் அட்ரஸ்ங்கிறது யாருக்கு அனுப்புகிறோங்கிறது. யார்கிட்ட லெட்டர் வந்திருக்குங்கிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார்மேட்டில். ஃப்ரம் அப்படின்னு ஆரம்பிப்போம் இல்லையா, அதுதான். ஸோ அப்போ இங்கே இதில் ஃபஸ்ட்டு விஷயம், சென்டர் அட்ரஸ் எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் இ மட்டும்தான் இருக்குது. கண்ணை மூடி டிக் அடிச்சிடலாம், இதுக்குள்ளேயே நம்ம போயிருக்க தேவையில்ல. ஓகேவா, போக வேண்டிய அவசியமும் இல்லை, போயிருக்க தேவையும் இல்லை. ஏன்னா இங்கேயும் கொடுத்து இங்கேயும் கொடுத்தாங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரே ஆப்ஷனில் மட்டும் தான் இருக்கு, சென்டர் அட்ரஸ். கண்ணை மூட்டு டிக் அடிச்சிருக்கலாம். அப்போ நான் கொடுத்த இந்த மெட்டீரியலை படிச்சிருந்தா தெளிவாக என்ன செஞ்சுருக்கலாம், ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேவா. அதுக்கப்புறம் இன்ஃபார்மல் லெட்டரோட ஃபார்மட்டும் கொடுத்துருக்கேன், அது எப்படி இருக்கணுங்கிறது கொடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ரொம்ப இன்டெப்த்தாக கொடுத்துருந்தேன் எல்லாமே. ஏன்னா நம்மளால கெஸ் பண்ண முடியலங்கிறனால எல்லாமே கொடுத்துருந்தேன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதோட பர்பஸ் என்ன, அஃபிஷியலில், ஃபார்மலில், இன்ஃபார்மலில், அதோட டோனு, ஸ்ட்ரக்சரு, சல்யூட்டேஷன், க்ளோசிங்கு எல்லாமே கொடுத்துருக்கேன் பாருங்கள். லெட்டருங்கிற ஒரு டாபிக்லேருந்து எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். அதுக்கு தான் இந்த மெட்டீரியல் நான் ரெடி பண்ணதே. ஓகேங்களா. என்னோட மெட்டீரியலில் எடுத்துன்னு நான் கொடுத்துருக்கேன். சல்யூட்டேஷன்னா எது ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்ட்டு, சென்டர் அட்ரஸ்ஸு, ரெண்டுலேயுமே சென்டர் அட்ரஸ் தான் ஃபஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ இதை பார்த்த உடனே என்ன செஞ்சுருக்கலாம், படிச்சிருந்தீங்கன்னா இங்கே சென்டர் அட்ரஸ் இருக்குது, தான் ஆன்சர்னு டிக் அடிச்சிருக்கலாம். சரிங்களா. ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் என்னோட மெட்டீரியலை வச்சு ஆன்சர் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட மெட்டீரியலை படித்தவங்க கண்டிப்பாக அபவ் 90 எடுத்து வந்துருக்கலாம். ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.